துதியின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். சுவாமி யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஷாலோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ரஃபா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா டிஸ்கினும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த ஜீவனை பாதுகாக்கிறவரே எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாசியிலே சுவாசத்தை கொடுத்து, இருதயத்திலே துடிப்பை கொடுத்து, சிறுநீரகை இயங்க பண்ணி, எங்கள் தலை முதல் கால் வரையில் இருக்கிற எல்லா நரம்புகளும் எலும்புகளும் தசைகளும் பழுதடையாமல் காத்து, பிரயாணத்திலே காத்து, விபத்து நேரிடாதபடி காத்து, பணம் தந்து, ஊழியம் தந்து, வேலை தந்து, பிள்ளைகளை தந்து, கணவனை தந்து, மனைவியை கொடுத்து நீர் ஆசீர்வாதத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருகிற கிருபை காய்ச்சல் உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாதத்திலிருந்து நாம் தொடங்கும்படியா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உடைய நீதியை தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படியே ஒரு அரை மணி நேரமாக உடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்க தேவன் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனிதரும் சேர்ந்து அனுதினம் உண்மையில் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டும் என்று பாட்டை பாடுவோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வணங்கிடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் தலையை தொடுங்கப்பா. பாரம், தலைவலி, சைனஸ், தலையில நீர் கோர்த்திருக்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களிலே, இருதயத்திலே, சிந்தையிலே, நுரையீரலிலே, சீரண உறுப்புகளிலே, நாசியிலே, சுவாசத்திலே, கை கால்களிலே, முதுகு தண்டுவடத்திலே, கழுத்து எலும்புகளிலே, தோல் சரும வியாதிகளோடு, பாத எரிச்சலோடு,
கைகளில் பிளவுகளோடு இசைக்கியாவுக்கு வந்தது போலவே, பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு வந்தது போலவே ஆண்டவரே, கைகள் சூம்பினவர்களாய் நடக்க முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், ஆண்டவரே உடைய பிள்ளைகள் படுத்தே கிடக்கிற ஒரு சூழ்நிலை, அதிக வளர்ச்சி அடையாமல் பிறந்த குழந்தைகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுதே நீர் ஜீவனை கொடுக்கும்படியாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன்னு சொன்னீர் அல்லவா? அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக எங்களை நிறுவனம் உங்கள் தேவைகளுக்காக செபிக்கிறோம். அனுதினமும் உண்மையே நாங்கள் தஞ்சம் என்று கொண்டிருக்கிறோம், உண்மையை நாடுகிறோம் அப்பா. எங்கள் கைகள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எஜமானனை வேலைக்காரனுடைய கைகள் நோக்குமா போல எங்கள் கைகள் விரித்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கொடுங்க ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்த நல்ல பொக்கிஷ சாலையில ஏற்ற காலத்தில் எங்களை நிரப்பும்படியாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல இயேசுவின் இரத்தத்தினாலே வல்லமையினாலே சாபங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு திருமணமாகும்படி உதவி செய்வீரார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை, ஊதியம் இல்லாதவர்களுக்கு ஊதியத்தை, கடனில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையும் கொடுத்து, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற கர்த்தர் இன்னும் கூட கேன்சர் வியாதிகளை தொடுவீராக, சைனஸ் இஷ்யூஸை தொடுவீராக, வாந்தி நிற்கட்டும். நிறைய பேருக்கு டெங்கு கேள்விப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த டெங்கு எல்லாம் குணமடையும்படியான கர்த்தருடைய கிருபையின் கரம், சுகமளிக்கும் கரம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வரட்டும். எல்லா ஜரங்களும் எல்லா வாந்திகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். விபத்து, நாசு, மோசங்கள், சாபங்கள், துன்மார்க்கருடைய தலையீடுகள் இயேசுவின் நாமத்தில் இராதபடிக்கு துன்மார்க்கரை அழித்து போடுகிறார். கோலியாத் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெலிஸ்தர் அழிந்தே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமலேக்கர் ஒழிந்தே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை தாழ்த்தியுமை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, இது யார் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? நேற்று என்னோடு கூட நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். நம்ம எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் 2 பெண்கள் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்ஃபேக்ட் 3 பெண்கள், அதுவும் சமாதானம் இல்லாத பெண்கள். அன்னாள், இன்னும் சொல்ல போனால் 4 பெண்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத, குழந்தை இல்லாத அன்னாள், நாச்சியார் இடத்துல வேதனைப்பட்ட அன்னாள். அந்த மாதிரி எத்தனையோ ஹஸ்பண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம்ல. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய குளறுபடி, இல்லீகல் தொடர்புகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடு கூட இருக்கிற அநேகரை நான் பார்க்குறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் கைகளை உயர்த்துங்க. இப்படி கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கட்டின மனைவியை மறந்து, பிள்ளைகளை மறந்து கிடக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. சரி, குழந்தை இல்லாமல் அன்னால் அழுது 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 அழுது, வாய் மட்டும்தான் அசைந்தது, இருதயத்தில் பேசினாள். ஆண்டவர் இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறபடினால அவர் இருதய வேண்டுதலை அறிந்து அவளுக்கு குழந்தை கொடுத்தாள். அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அன்னாளை போல வேதனையில குழந்தை இல்லாமல் செபிக்கிற, நிந்தையோடு அவமானத்தோடு, எப்படி எலிசபெத் பூமியிலே உண்டாயிருந்த நிந்தை நீங்கிற்று என்று சொன்னது போலவே கர்த்தர் இந்த நாளிலே கடாட்சிப்பீராக இயேசுவின் நாமத்துல. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் கடன் கடன், பிள்ளைகளை குறித்த பாரம்,
2 விஷயம் ஆண்டவர் மாற்றினார். கடனை அடைத்து இதை விற்று, முதலாவது கடன் அடைத்து மீதிதம் வைத்து ஜீவனம் பண்ணு. கையை உயர்த்தி, ஆண்டவரே கடனெல்லாம் அடைத்து மீதிதை வைத்து ஜீவனம் பண்ண உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகளை கடன்காரனும் பிசாசும் எப்படியாவது கவர்ந்தெழுக்கலாம் என்று இருந்தாலும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை என் கைகளில் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சுனமையாளுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம். வயசான கணவன், அதனால பிள்ளை பெற தகுதி இல்லாத ஒரு மனைவி. அவன் சொன்னா அபத்தம் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு முதலாவது உணவு கொடுத்தாங்க, வீட்டுக்கு அழைச்சாங்க, தண்ணி கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. கொஞ்சம் நாட்கள் சென்ற பிறகு அவங்க வீட்டில் ஒரு மேலே அறையை கட்டி அதில் ஒரு மெத்தையும் ஒரு டேபிளையும் ஒரு விளக்கையும் வைத்து அந்த ஊழியக்காரனும் ஒரு வேலைக்காரனும் தங்கி இளைப்பாரும்படியான ஒரு காரியத்தை செய்தாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். இந்த சுனமையாலை போல நம்முடைய பிள்ளைகள் தியாகத்தோடு இத்தனை வருஷம் அநேக தீர்க்கதரிசிகளை தாங்கியிருக்கிறாங்க. ஏன் இந்த காலை ஊழியத்தையும் அநேகர் தாங்கியிருக்கிறாங்க. இந்த காலை ஜெபத்தை அநேகருக்கு அறிவிக்க முடியாமல் பிள்ளைகள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தினால தாங்க ஒரு வீட்டை கட்டி ஜெபிக்கும்படி அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த இடம் தீர்க்கதரிசியின் ஜெப அறையாக இருந்தது. தேவனோடு கூட உரையாடுகிற இடமாக இருந்தது. அதனால கர்ப்பம் செத்த நிலையில கணவன் வயது மூப்பு அடைந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் என்று சொல்லி ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் அந்த சுனிமையாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போ சுனிமையாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு கணம் பொருந்திய பணக்கார பெண். அவருடைய ஹஸ்பண்ட் வயது மூர்த்தவன். இந்த அம்மாவுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். திருப்பி 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பாக எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி அப்படின்னு இருக்கு. அப்போ ஏதோ உயிர்ப்பித்திருக்கிறார்ல, அது என்னன்னு பார்த்துருவோம். 4ஆம் அதிகாரம் என்ன ஆச்சுன்னா, வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. ஒரு பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் 18th verse 4:18 2 Kings 2 Kings and 4:18. பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவிடத்திலிருந்து தன் தகப்பனிடத்திலே போயிருக்கும் பொழுது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றார். 2 முறை ஒரு விஷயத்த 2 முறை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அதை கோடிட்டு வைத்துக்கொள்ளுங்க. அதில் எது ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். 2 முறை சொல்கிறாங்க, தலை வலிக்குது. திடீர்னு தலை வலிக்குது. எஸ் லார்ட், இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? மனதில் பாரம், தலையை வலிக்குது. பிளட் ப்ரெஷர், தலை வலிக்குது. ரேபிட் சுகர் லெவல் ஹை ஆகுது, தலை வலிக்குது. ஏன்னா இங்கே தான் இதுதான் ஃபேக்டரி, இது மெயின், இதுதான் சர்வர் மாதிரி, இது ஒரு என்ஜின் மாதிரி. இங்கே சரியில்லைன்னா உடல் முழுவதும் சரியில்லாமல் போயிடும். அந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது, வாலிப பிள்ளை, டீன்ஸில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். டீன்ஸில் இருப்பான், தலை நோக்குறது. அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயிடத்துல எடுத்துக்கொண்டு போய் விடு என்றார். அவங்க அப்பா கேர்லெஸ்ஸா ஒன்று செய்தார். இப்போடா அம்மானை கொண்டு போ அப்படின்ட்டு. பொதுவாக
இன்னைக்கு நிறைய அப்பாக்கள், நான் இது முதல்ல ஜெபம் பண்ண மாதிரி, பிள்ளைகளை பார்த்துக்கிறதே இல்லை. இல்லை, அதுதான் உண்மையும் கூட. வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. பணம் கொடுத்தா போதும் என்று சிலர், இல்லை பணமே கொடுக்காமல் சிலர், இல்லை அவங்க அவங்க செலவுக்கு வைத்துக் கொள்வாங்க. அல்லது அவங்க குடும்பத்தில், அவங்க குடும்பம்னா அப்பாவுடைய பேரண்ட்ஸ், அப்பாவுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுக்கே கொடுப்பாங்க. இந்த மனைவியோ மனைவி பிள்ளைகளுக்கோ ஒரு பைசா கூட செலவு பண்ணாத சில குடும்பங்கள் உண்டு, இன்னும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்பான்னு வச்சுக்கோங்களேன், டேய் அவனை கொண்டு போடா, அப்பானை கொண்டு போடா. இதுதான் 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 ஒரு இந்த காலத்தின் தகப்பனின் வேலை. இது தான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் தான் மனைவி மேல சாட்டுகிற ஒரு அவல நிலை தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் அன்பில்லாத சூழல் சொல்லுவோம். அன்பு தணிந்து போகும்னு சொல்றோம்ல. அதில் தாயின் அன்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா தகப்பனின் அன்போ டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஸ்ட்ராங், இட்ஸ் வீக். அண்ட் இட்ஸ் ஆல்சோ, நான் சொல்வேன், இல்லவே இல்லைன்னு தான் சொல்வேன். அந்த அந்த கமிட்மெண்ட் இல்லை, அந்த கமிட்மெண்ட் இல்லை. பிசாசு ரொம்ப மோசமா அப்பாக்கள் வழியாக குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சாரி, சில அப்பாக்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க. நான் சொல்றது ஒரு சில அப்பாக்களுக்கு அது புரியும், அம்மாக்களுக்கும் புரியும். சுயநலமாக இருப்பாங்க, ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. தான் வேலை, தான் ஊதியம், தன்னுடைய வீடு, தனக்கு ட்ரெஸ்ஸு, ஊருக்கு போகிறது, வேலை செய்கிறது, அவங்க அவங்க இஷ்டப்படி வாழ்கிற ஒரு கூட்டம், ஒரு தகப்பனுடைய வாழ்க்கை இங்கே பார்க்கிறோம். அவனை எடுத்துக்கொண்டு தன் தாயிடத்துல கொண்டு போன பொழுது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்தான். மத்தியானம் மட்டும், அதாவது காலையில நோக்குறதுன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மத்தியானம் வரைக்கும் ஒரு தாய் தான் மடியிலேயே வைத்திருந்தாள். இதுதாங்க தாய் உள்ளம், இதுதான் அன்பு. இன்னைக்கு அந்த மாதிரி தாயும் கூட பார்க்க முடியறதில்லை. நான் இதையும் சொல்லிதானே ஆகணும், இதையும் சொல்லிதான் ஆகணும். பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவங்க உடல் நலம், அல்லது அவங்க வேலை, அவங்க ஊதியம், அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய புகழ், அவங்களுடைய அழகு, இதை மெயின்டைன் பண்ணுறதுலே இருப்பாங்களே தவிர பிள்ளை குறித்து ஒரு கவனம். ஏன்னா நம்ம நியூஸை நம்ம ரெகுலராக பார்க்குறோம். பிள்ளையை கொன்று, அல்லது பிள்ளையை விட்டு ஓடின, அல்லது பிள்ளையை விட்டு வேறொருத்தனோடு ஓடின தாய் எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரெண்டு பக்கத்திலும் பெரிய தவறு இருக்கு. இதெல்லாம் ஆவியானவர் இன்னைக்கு சுட்டி காட்டு கொண்டிருக்கிறார். தயவு செய்து, நீங்க தவறான பாதைக்கு போறீங்க, இது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், உங்க ஜீவனை நஷ்டத்துக்கு வரும், நீங்க நரகத்துக்குள்ள போவீங்க, நீங்க சுகமாய் வாழ முடியாது. நான் வேணா எழுதி தரேன். நான் பைபிள் படி தான் சொல்றேன். ஏதோ சாபம் போடுறேன், சபிக்கிறேன் என்பதல்ல. இப்படிப்பட்டவங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவங்க கொடிய பருக்களோட, கொடிய வேதனையோட, கொடிய பிரச்சனைகளோட, கொடிய துன்பங்களோடு கூட கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், அடிதடி, வெட்டு குத்து அப்படின்னு தான் கடைசியில் போய் மரணிப்பாங்க. அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனை கட்டில் மேல் வைத்து விட்டு ஒரு குழந்தைய, செத்து போன குழந்தைய தூக்கிட்டு போறான். அதான் சொன்னேன், டீன்னு சொன்னேன். ஒரு சின்ன ஒரு என்ன டீன்னா எத்தனை கிலோ இருப்பாங்க? ஒரு 35-40 கிலோஸ் இருப்பாங்களா? ஒரு தாய் பாருங்க, தன் பிள்ளையை சுமந்து கொண்டு மாடி பறி ஏறி. எப்பவுமே யாருக்கு ரொம்ப பலன் இருக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சா, ஆண்களுக்கா பெண்களுக்கா, அல்லது தாய்மார்களுக்கா அல்லது தகப்பன்மார்களுக்கா அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பெண்கள் தான். ஏன்னா அவங்க செய்கிற வேலையில் பாதி வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது, அவ்வளவு வேலை செய்வாங்க. இவங்க அப்படி செய்தாங்க. அந்த வீட்டை பூட்டிட்டாங்க. இப்போ சவம் எலிசாவுடைய படுக்கையில் இருக்கிறது.
பிள்ளையின் சவம். நம்ம எப்பவுமே செத்த பிறகு உடனே இம்மீடியட்டாக சொல்றதா, பாடி எப்போ எடுப்பீங்க? தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரம் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடத்துக்கு போக வேண்டும், அதனால வேலைக்காரன் ஒருவனையும் கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்றார். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன தேவனுடைய மனுஷத்துல போற, இன்னைக்கு அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது என்று தான் சொன்னாள். ஒரு விஷயத்த சொல்லலாம், ஹஸ்பண்ட் குழந்தை இறந்து போச்சுன்னா சொல்லவே இல்லை. கழுதின் மேலே சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியிலே எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாது என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சூனிமையால் வருகிறாள், நீ அவளை எதிர்கொண்டு ஓடி போய் சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளைகள் சுகமா இருக்கிறானா என்று கேள் என்றார். அதற்கு சுகம்தான் என்று சொன்னார். ஒரு தீர்க்கதரிசிக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுது. அதுதான் ஆவியில சில நேரம் ஸ்ட்ரைக் ஆகும். பல நேரங்களில் நானும் ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு எங்களால் யூகிக்க முடியும், இது எப்படி ஆகும், பாசிட்டிவா நெகட்டிவா ஆகுமா அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை மாத்திரம் புரியுது. அதுக்கு அவ சொல்றா, ஆல்ரைட் அப்படின்ற, யார்கிட்ட? கேயாசி இடத்துல. அதுக்கப்புறம் தேவனுடைய மனுஷன் வந்து அவ காலை பிடித்து கொண்டார். த ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, அவருடைய விண்ணப்பம் இப்படி இருந்தது. காலை பிடித்து கொண்டு, அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவன், நீ கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனும் சதித்தாலும் அவனை வினவினாலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுபடி சொல்லாமல் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பிள்ளை தாயோ, நான் உன்னை விடுகிறது. காலை பிடிச்சிட்டாங்க. அவர் சொல்ல, இல்லை இல்லை, தடி அனுப்புகிறேன், வேலைக்காரன் அனுப்புகிறேன், காலை பிடிச்சு உன்னை விடுகிறதாக இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். மேலே போனால் அந்த பிள்ளை வாயோடு வாய், தலையோடு தலை வைத்து படுத்து, அந்த பிள்ளை என்ன செய்ச்சுன்னா, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசை கூப்பிட்டு, அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அவள் அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவளிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றார். அப்பொழுது அவன் உள்ளே போய் பாதத்தில் விழுந்து தரைமட்டம் பிழிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு போனார். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, இவ்வளவு மாதிரி ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தார். இவ்வளவு மாதிரி நாங்கள் உண்மை விடவே கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய கோவலும் உங்களுடைய தடியமனை தேற்றம் உண்மைதான். ஆனாலும் 91ஆம் சங்கீதத்துல, ஆபத்து நாளிலே நீரே வந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்களை எங்களை திருப்தி ஆக்கி நீங்க வரணும் ஆண்டவரே. சில நேரங்களிலே நீங்க வரணும். இந்த ஊழியக்காரன் வார்த்தையோ அல்லது வசனமோ இல்லை, நீங்க வந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை வரும். கர்த்தரோட அடையாளமா கொண்டு வருவீரா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ என்ன ஆச்சுன்னா, 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது அந்த நகரம் என்ன ஆச்சுன்னா, சீரியவன் படைத்தலைவர்களாக பெரிய யுத்தம் வந்து போச்சு. எலிசா வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்துல இவ வீடெல்லாம் போயிடுச்சு. இவர் அனுப்பிடுறாரு, இந்த அம்மா போயிடுங்க, இனி பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பாருங்களேன், நீங்க அந்த வசனம் இருக்கும். இந்த அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை பஞ்சம் வரப்போகுது, நீங்க போயிடுங்க, உடனே இமீடியட்டா போயிடுங்க, கிளம்பி போயிடுங்க.
பாருங்க, வாசிக்கிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாக தாயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தீன் தேசத்துக்கு போய் 7 வருஷம் சந்தித்தான். பெலிஸ்தீன் தேசத்துல 7 வருஷம் சென்ற பின்பு அவர் பெலிஸ்தீன் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாத்தில் முறையிட போனார். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடன் பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றார். செத்து போனவை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவர் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காக தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜா, என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்றார். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னார். அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்கு ஒரு மேனேஜரை நியமித்து, அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தில் விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். சீரிய ராஜா பெனதாத் வியாதியார். பாருங்க, கவனிங்க இந்த வசனத்தை திரும்ப. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். கட்டளை பிறப்பித்தது. ஏற்கனவே சொன்ன, ஏன் வந்தது, எப்படி, எதுக்கு கொடுத்தாங்க, திரும்ப ஏன் கொடுத்தாங்க, எழுந்ததை எப்படி திரும்பி பெற்றுக்கொண்டார். அந்த கோயின்சைட் பாருங்களேன். ராஜாவும் கேயாசியும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பேசுறாங்க? எலியா பத்தி சொல்லுப்பா, எலிசாவை பத்தி சொல்லுப்பா. அப்போ எலிசா மாதிரி ஒரு தீர்க்கதரிசனம் பார்க்க முடியாதுங்க. எலிசா எலியா விட 2 மடங்கு அதிகமான தீர்க்க தரிசனம் சொல்லி அற்புதங்களை செய்தார். கரடியெல்லாம் விட்டு நிறைய பேரை சாகடிச்சார். சொல்லியிருப்பான், கரடியை விட்டு சாகடிச்சார், வாலிபர்கள் சில பேரை சாகடிச்சார், மொட்டை தலையா எரிப்போ அப்படின்னு அவர் வெறுப்பேத்தினாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியா ஒரு பெண்ணுடைய குழந்தைய உயிரோடு எழுப்பினார் அப்படி சொல்லும் பொழுது அந்த நேரத்துல இவ நிற்கிறார். ஆண்டவர் நேரத்தையும் காலத்தையும் அதனது நேரத்துல பொருத்தி ஆச்சரியமாய் அற்புதம் செய்கிறவர். என்ன மாதிரி கனெக்ட் பண்றவர் பார். எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட கனெக்டே இல்லாம, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல, இங்க வேலையில, அங்க வீட்டுல, அங்க வியாபாரத்துல, இங்க வருமானத்துல, இங்க குழந்தையில, இங்க பிள்ளைகள்ல, அவங்க கல்வியில, அவங்க திருமணமாகாத நிலையில, குழந்தை பிறக்காது, ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஷன். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவார். பஞ்ச நாட்கள் முடிந்து போய் 7வது வருஷத்துல அவளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப, அது பாருங்க, வட்டி போட்டு பஞ்ச நாட்களிலே என்ன வருமானம் வந்ததோ அது எல்லாவற்றையும் திரும்ப அவளுக்கு கொடுக்கும்படி செய் என்றார். எதனால தெரியுமா? தீர்க்கதரிசி எனும் நாமத்தினாலே ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவன் அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்படின்னா, தீர்க்கதரிசி ஊழியத்து நிமித்தம் எந்தெந்த ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரிக்கிறானோ அதே ஆசீர்வாதங்கள் இந்த பெண்ணுக்கும் கிடைக்கும். 1. 2வது, இந்த பெண் தான் வீட்டை கொடுத்தால் ஆண்டவர் திரும்ப ஒரு அறை தான் கொடுத்தா, 10க்கு 10 அறை தான் கொடுத்தா. ஆனா இழந்து போன பெரிய வீடு, நிலம், அந்த வருமானம், 7 வருஷ வருமானத்தை திரும்ப ஆண்டவர் ஏற்ற வேளையிலே கொடுத்தார். வீட்டை கொடுத்தார், குழந்தையை கொடுத்தார். வீட்டை கொடுத்தால் குழந்தையை கொடுத்தார். வீட்டை கொடுத்தால் குழந்தை செத்து போச்சு, உயிரோடு எழுப்பினார். வீட்டை கொடுத்தால், உணவு கொடுத்தால், பஞ்ச நாட்கள் வரும் முன்னே அவளை அலர்ட் பண்ணி ஓடி போயிரு, மழை வரப்போகுது, கொரோனா வரப்போகுது, நிறைய ஃப்ளட் வரப்போகுது, ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டினார். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் துணையா இருந்தார். பெலிஸ்தியர், யாரு பெலிஸ்தியர்? நமக்கு எப்போது எதிரி நாட்டில் அவளை தஞ்சமாய் உயிரோடு வைத்தார், அந்த குடும்பத்தை வைத்தார்.
திரும்பி வரும் பொழுது ராஜமறையதோடு கூட அவளுக்கு திரும்ப எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளோ செய்திருக்கிறோம், செய்யும் போகிறோம், இனியும் செய்ய போகிறோம். எங்கள் பிள்ளைகளை ஊழியத்து கொடுத்துருக்குறோம், எங்களை ஊழியத்து கொடுத்துருக்குறோம், எங்கள் வீட்டை கொடுத்துருக்குறோம். நான் நிறைய கோயிலுக்கு செய்திருக்கிறோம், நிறைய மிஷினரிகளுக்கு செய்திருக்கிறோம். மிஷினரிக்கு ஏற்ற பலனை, ஏழைகளுக்கு ஏற்ற பலனை, ஏழைகளுக்கு உதவுவதனால ஏற்ற பலனை, ஏழைக்கு உதவும் போது ஆண்டவர் சொன்ன வருஷம் கர்த்தர் கடனை திரும்ப அவர் அடைப்பார். நீங்க ஏழை கொடுப்பது இறைவனுக்கு கடன் கொடுப்பது போல. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த மாதிரி ஏழைகளுக்கு கடன் கொடுக்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுக்க, அல்லது உங்கள் பிள்ளைகள் ஏழைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க, ஏழைகளுக்கு கிறிஸ்துமஸ் கேக் கொடுக்க, எல்லாவற்றிலும் அவர் திரும்ப கொடுப்பார். நீங்க என்ன செய்றீங்களோ பிற்காலத்திலே அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அது கூட கொஞ்சம் இல்லை, அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழுக மாதிரி. நீங்க கொஞ்சம் கொடுத்துருப்பீங்க, ஆனா கர்த்தர் நிறைவாய் கொடுப்பார். நீங்க எதுல கொடுத்தீங்களோ அதுலயே அளக்கப்படும். வீட்டிற்கு கொடுத்தீங்கன்னா வீடா உங்களுக்கு கொடுக்கப்படும். வீடு வாசல் இல்லை, இன்னைக்கு வாடகை வீட்டுல இருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க உங்களுக்கு சொந்தமான வீடு கர்த்தர் ஆயத்தமடித்து வைத்திருக்கிறார். அந்த வீட்டுல ஜெப வீடாக மாறும். இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, இந்த சின்ன வீட்டுல, வாடகை வீட்டுல நீ கர்த்தரை தொழுது கொண்டு ஜெபத்தை நடத்தினா உனக்கு ஒரு நல்ல வீட்டை, சொந்தமான வீட்டை கொடுத்து அதை ஒரு ஜெப வீடாக கர்த்தர் மாற்றுவார். குழந்தை இல்லை, குழந்தை மரணித்திருக்கிற எத்தனையோ காலங்களில நம்முடைய பிள்ளைகள் மரண இருளிலே போயிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும்ல, எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ கொரோனாக்கள், எத்தனையோ டெங்குக்கள், எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில நம்முடைய பிள்ளைகள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவற்றெல்லாம் கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். காரணம், நாம செய்த இந்த சின்ன ஊழியம், சொற்ப காணிக்கை, ஒரு சின்ன கிஃப்ட், அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். பரத்திலிருந்து வரும், அது அவர் ஏமாற்றவே மாட்டார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிப்பதிலே காலை பிடித்து கொண்டு நீ வந்தா தான் போவேன். ஆண்டவரே, நீங்க வந்தா தான் போவேன். இதுதான் அவளுடைய ஜெபமாக இருந்தது. அதனால கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யுங்க, கணவன் வாழ்க்கையில செய்யுங்க, மனைவி வாழ்க்கையில செய்யுங்க, எங்க தொழிலில் செய்யுங்க, ஊழியத்துல செய்யுங்க. எங்களுக்கு விரோதிக்கிறவர்களுக்கு இடத்துல அற்புதங்களை செய்யுங்க. குழந்தை இல்லாத இடத்துல குழந்தையை தாங்க, திருமணம் ஆகாத இடத்துல திருமண வாழ்க்கையை தந்து ஆசீர்வதி. கேட்டதை கேட்க மருந்து அனைத்தையும் கூட்டித்தா. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை இன்னும் அதிகமாய் உலகமெங்கும் எடுத்து போக மேலான உதவிய, மனுஷர் உதவிய எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.